அடுத்து பாருங்க, தர்பூசணி போட்டு உடைச்ச மாதிரி அந்த பக்கம் நம்ம அந்நியார் கட்சியிலேருந்து நாளை நம்ம போட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியல, சடக்குன்னு எல்லாத்தையும் உருவி விட்டாங்க. ஒன்றும் போடலையேனாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் நம்ம எடப்பாடி ஐயா அதை பற்றி ஏதோ பேசியிருப்பார் போல் இருக்கு. அவர்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்டாங்க. ஐயா, இந்த வேலுமணி ஐயா வீட்டு கல்யாணத்துக்கு பாசகக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூடி கும்மரிச்சம் போட்டாலே அப்படின்னு கேட்டோட, எதிரி யாருன்னு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு திமுக தான் எதிரி, அவையெல்லாம் கிடையாது, பாசகலாம் கிடையாது. ஒரு 6 மாதம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கூட்டணி பற்றி பேசுவோம். நாங்கள் திமுகவை தான் முழுசாக எதுக்கும்னு அண்ணாச்சி ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு பேசுறார். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை.